அனைவருக்கும் வணக்கம். சங்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் பாலிடெக்னிக்கில் வந்து 1977 முதல் 80 வரை 3 ஆண்டுகாலம் அங்கு பயின்றேன். 3 ஆண்டுகாலம் முக்காலத்தில் மறக்க முடியாத அனுபவங்களை இந்த 3 ஆண்டுகளில் நான் கற்றுக்கொண்டேன். என்னன்றி கொண்டார்க்கு உய்வுண்டாம், உய்வில்லை செய்கின்றி கொண்ட மகற்கு என்ற வள்ளுவர் வாக்கிற்கேற்ப இந்த இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறது காரணம் இந்த பாலிடெக்னிக் நிறுவனம் தான். இங்கே நான் உள்ளுக்கு நுழையும் போதே உடம்புல ஒரு வைப்ரேஷன், ஒரு அதிர்வலைகள் ஏற்பட்டது. ஒரு ஆலயத்துக்குள் நுழைவது போன்ற ஒரு வைப்ரேஷன். ஏனென்றால் இங்கு வந்து கல்வி மட்டுமல்ல, ஒழுக்கம், தியரிட்டிக்கல் மட்டுமல்ல, ப்ராக்டிக்கலில் வந்து அருமையான ஒரு பாலிடெக்னிக். எந்த விதமான பாலிடெக்னிக் இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது. ஃபஸ்ட் இயர் சேரும்போது ஃபிட்டிங்கில் வந்து நிறைய இதுகளை அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. வயசில் வச்சு என்னென்ன இதுகளை ஜாயிண்ட் அது இதுன்னு செய்கிறது. அப்புறம் கார்பென்ட்ரி செக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் பிளாக் சிமித்தியில் வந்து ஒலையில் காய வச்சு அந்த இதெல்லாம் செய்கிறது, உளிகள் செய்கிறது, போல்ட்டு ஹெட்டு செய்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இயர் வரும்போது லேப் வசதி அப்படி இருந்துச்சு. குப்போல ஃபர்னஸில் வந்து ஒரு நாள் அதை இது பண்ணி ஃபர்னஸை ஃபங்க்ஷன் பண்ணி அதுலேருந்து எப்படி நம்ம ஃபோர்ஜிங் பண்ணுறது, மோல்டிங் இதெல்லாம் எக்யூப்மெண்ட் சொல்லிக்கிட்டாங்க. பாய்லர் ஒரு பெரிய பாய்லர் இருந்துச்சு, ஸ்டீம் பாய்லர் ஒரு நாள் ஓட விட்டு ஸ்டீம் என்ஜினை ரன் பண்ணி காட்டி எப்படி குப்போல லோக்கோ இன்ஜின், ஸ்டீம் இன்ஜின் எப்படி வேலை செய்கிறது அங்கே வச்சு நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். அப்புறம் எலக்ட்ரிக்கல் லேபு அருமையாக இருக்கும், சிவில் லேபும் அருமையான லேபுகள் எல்லாமே ப்ராக்டிக்கல் சொல்லி கொடுத்தாங்க. நல்ல ஒரு பாலிடெக்னிக்கு. ஒரு இங்கே வந்து படித்தது வந்து ஒழுக்கத்தையும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இது வந்து ஒரு அப்போ வந்து ஒரு நாங்கள் 80 வரும்போது ஃபைனல் இயர் 77 வந்து 77 ஒரு அசம்பாவிதம், ஒரு தேவையற்ற ஒரு செயல் நடந்துச்சு. அப்போ வந்து அதை வந்து இந்த பிரின்சிபால் வந்து அது நியாயமாக நடந்துக்கிட்டார். அந்த இதை மன்னிக்கக்கூடியதை மன்னிச்சாங்க, தண்டிக்கக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர் நம்ம ஜிகே சாரை மறக்க முடியாது. ஒரு பெரிய இது நடக்கும்போது அவங்கள வந்து கண்டிச்சார். அவர் இந்த இது ரொம்ப வேண்டியவராக இருந்தாலும் அவங்கள வந்து பாலிடெக்னிக் டிஸ்மிஸ் பண்ணார். அந்த ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்துச்சு. அப்புறம் மன்னிப்பாங்க, தண்டிக்கக்கூடிய கண்டிப்பாங்க. அப்படி ஒரு நல்ல பாலிடெக்னிக். எந்த விதமான பார்சல் சமன் செய்து சீர்தூக்கும் போல் அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி என்ற வள்ளுவர் வாக்கு பேர அவர் நடந்த ஒரு நல்ல மனிதர். இதனால் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற இதுக்கு அத்தனை ஆசிரியர்கள் எந்த மாணவன் யாருன்னு பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. இவன்கிட்ட இந்த செயலை கொடுத்தா இவன் செய்வாங்கிற ஒரு இது. அப்புறம் எப்பொருள் யார் வாய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவர் குரலுக்கு ஏற்ப யார் இதை சொன்னாலும் நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தந்தை மகன் உறவு போல, ஒரு குடும்ப உறவு போல இங்கே உள்ள ஆசிரியர்கள் பெருந்தைகள் அத்தனை பேர் நடந்து கொண்டார்கள். நான் இன்னைக்கு இந்த வேலைக்கு இருக்கேன்னா எனக்கு வேலை கிடைக்கும். அப்போலாம் வேலை வாய்ப்பு கம்மி. அப்போ வந்து பிரின்சிபால்கிட்ட வந்து பார்த்து ஜிகே சாரை பார்த்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தேன், எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன். ஒன்று அப்போ கேடிசியில் வந்து அப்போ இப்பொழுது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அப்போ கேடிசி கட்டவுன்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதில் அப்ரெண்டிஸுக்கு எனக்கு அனுப்பிவிட்டாங்க. அப்போ வந்து 180 ரூபா தான் ஸ்டைஃபண்டு, மாதம் ஸ்டைஃபண்டு, உதவித்தொகை, அப்ரெண்டிஸுக்கு பயிற்சியாளர் உதவி 180 ரூபா. அதில் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். அப்போ என்னடா இதில் போய் ஒருத்தர் ஓசூர் போயிட்டா அங்கே போயிட்டான், சார் அப்ரெண்டிஸை முடி, நான் இன்னொருத்தர் அப்ரெண்டிஸை முடி, கேடிசி திரும்ப உனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அதே போல் இங்கே முடித்த உடனே திரும்ப வந்து அடுத்தால ஒரு ஜேஇ போஸ்ட் எடுத்தாங்க. ஜேஇ போஸ்ட் எடுக்க முதல்ல வந்து ரெக்கமெண்டேஷன் நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஜிஎம் வந்தோடனே என்னையா கார்பரேஷன் அப்ரெண்டிஸ் பார்த்தவங்களும் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, நீங்கள் வெளியே எங்கெல்லாமல் அப்ரெண்டிஸ் பார்த்தவங்களும் முதல்ல கொடுக்கீங்களா. நம்ம டிரான்ஸ்போர்ட் அப்போ இதை அனுப்பிட்டார், இன்டர்வியூ தான் அனுப்பிட்டு சரி நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்ரெண்டிஸ் பார்த்தவங்க கொடுனோடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது, இன்டர்வியூ வந்துச்சு. அதில் நான் செலக்ட் பண்ணி வந்தேன். அதனால் இன்றைக்கி நான் அந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து டிஎம்ஐ ரிட்டையர் ஆனேன், டிப்டி மேனேஜராக ரிட்டையர் ஆனேன். அதுக்கெல்லாம் காரணம் ஜிகே சார். அவரை நான் நன்றியோடு நினைக்கிறேன். அந்த நன்றி நினைக்கிறேன்னா எனக்கு இந்த சாப்பாடு செய்வீங்க, குடும்பம் நல்லா நன்றியை நினைக்கணும். என்றைக்கும் இந்த செய்த உதவியும் நன்றி நினைக்க. கைமாறு வேண்டா கடப்பார் மாறி மாட்டு எந்நாற்றும் கொண்ட உலகு. மழை வந்து இந்த உலகத்துக்கு பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது. எந்த விதமான கைமாறு மழைக்கு நாம் இந்த பூமி என்ன கைமாறு கொடுக்கு, அது போல் இந்த பாலிடெக்னிக் நாங்கள் ஒரு கைமாறு கொடுக்கல. மழை போல் எங்களுக்கு பல உதவிகளை செஞ்சது நாங்கள் மறக்க முடியாது. நன்றி வணக்கம். அனைத்து ஸ்டூடெண்ட்களும் உங்கள் ஆசிரியர்களை மதிங்க, உங்கள் நிறுவனத்தை மதிங்க. லவ் யுவர் ஆர்கனைசேஷன், நாட் யுவர் ஆஃபீஸரில் நீங்கள் லவ் பண்ண. எந்த நிறுவனத்தை போனாலும் நீங்கள் சமமாக நீதியோடு நடங்க. எங்கள் இது எங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் பல பிரச்சனைகள் வரும், கம்யூனிட்டி பிரச்சனை, பொலிட்டிக்கல் பிரச்சனை எல்லாம் வரும். எல்லாத்தையும் சந்தித்தோம் நாங்கள். இன்றைக்கி வந்து ஒரு டிப்போவில் இருந்தால் தூத்துக்குடியில் நான் வேலை பார்த்தேன், திருநெல்வேலிக்கு டெய்லி வந்துட்டு போகலாம், வரப்போ அங்கேயே ரூம் போட்டு தங்கியிருக்கேன். ஏன்னா திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் எதுனாலும் உடனே மேனேஜர் தான் கூட. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம். அதுக்கெல்லாம் காரணம் அடித்தளம் வந்து அமைத்து கொடுத்தது இந்த சங்கர் பாலிடெக்னிக் என்றால் மறக்க முடியாது. நன்றி வணக்கம்.